இப்போ வந்து ஐயாவோட கிடைச்சி இந்த வழி கிடச்சி தீர்வு கிடச்சி அதோட ஐயா கிளாஸ் அட்டன் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிதல் ஏற்பட்டு ஒரு எனக்கு நல்ல வழி கிடச்சிருச்சு. எல்போர்டாக இருக்கிறேன்னு ஐயாவோட வருங்க சொன்னேன். எல்போர்டில் இந்த கொஞ்சம் துணிச்சல் வந்துருச்சு. சரி நல்லபடியாக ஓட்டலாம் திரும்ப கிடைக்கும். நன்றி. நன்றி. அம்மா நீங்கள் இங்கே வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே. நான் இந்த 2 நாள் கிளாஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நாம் அடைவதற்கு ஒன்றுமே கிடையாது. நாம் ஏற்கனவே ஒரு ஞானியாக தான் வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு அது தெரியாமல் இருந்திருக்கிறோம். ஏன்னா நாமளே ஒரு இறைவன் தான் அப்படிங்கிறத உணர்ந்தேன். ஆனால் அந்த நிலையை நம்ம புரிஞ்சிக்கலை. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த இறைவனோட கலக்கிறது தான் நம்மளோட நோக்கம். அது எதனால் தடைப்படுது அப்படின்னா, நாம் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்கலை, அதை பற்றி தெரியல. நம்ம வரும்போது பியூரஸ்ட்டாக வந்தோம். இடைப்பட்ட காலத்தில் நம்ம நிறைய கலங்கங்கள் இம்ப்யூரிட்டிஸை வந்து வச்சுருக்கோம். அதை தெளிவாகிட்டோம் அப்படின்னு அதுதான் அதை தெளிவாகிறது தான் ஞான நிலை. அந்த ஞான நிலையை அடைஞ்சிட்டோம்னா நாம் எங்கே போய் சேரணுமோ அதை சேர்ந்துடலாம் அப்படிங்கிறத தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒன்றே இந்த விஷயத்துலனா தெரிஞ்சிருக்கேன். இனிமேல் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஞான நிலையை நான் அடையணும். அடைஞ்சதுக்கப்புறம் என்னோடய நோக்கம் என்னவோ இந்த பிறப்பில் என்னுடைய உடல் எப்போ முடிந்து என்னோட அந்த இறைநிலை வந்து அங்கே இறைவனோட கலக்குதோ அது வரைக்கும் நான் முயற்சி பண்ணணும். ஏன்னா என்னோட நோக்கம்